வசனம் வாழ்வளிக்கும் நீரை வசனமே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 22 இறை சொற்றொடர்கள் 37 மற்றும் 39. உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உன் அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. இறையேசுவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு படைத்த ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் உண்டு. இந்த உலகத்தை நாம் அதிசயமாக பார்த்தால் எவ்வளவோ அதிசயங்கள் பறந்து கிடக்கிறது. பச்சை பசேலென இருக்கின்ற மரம் செடி கொடிகள் புற்பூண்டுகள் எல்லாம் அதிசயமே. பாடுகின்ற குயிலும் ஆடுகின்ற மயிலும் ஓடுகின்ற ஒட்டமும் முகமும் அதிசயமே. ஒய்யார ஓசை எழுப்பிக் கொண்டிருக்கின்ற கடல் அதிசயமே. கர்ஜிக்கும் சிங்கமும் உயர்ந்து நிற்கும் ஒட்டகச் சிவிங்கியும் அதிசயமே. ஏன், நகர்ந்து செல்லுகின்ற நத்தை கூட ஒரு அதிசயமே. அதிசயத்திலும் அதிசயமாக மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அதை பார்க்கின்ற கண்கள் நமக்கு இறைவன் தர வேண்டும். தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதன், இறைவனுடைய முத்திரையை பெற்று கொண்டிருக்கின்ற மனிதன் அதிசயத்திலும் அதிசயமே. இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஒரு பணிக்காகவே ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கின்றார், அழைத்திருக்கிறார். இலட்சிய இலக்குகளோடு வாழ்வது மட்டுமல்ல, பிறருடைய வாழ்க்கையை வளப்படுத்த வேண்டும் என்ற அந்த நீதியையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா சட்டத்திட்டங்களையும் அடிக்கோடிட்டு இரண்டாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இறைவனை அன்பு செய், மனிதனை அன்பு செய். இதை அதிகமாக உணர்ந்து அனுபவித்த புனித அகஸ்தீனார் we shall see and we shall love என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறார். நாம் பார்ப்போம், நாம் அன்பு செய்வோம். யாரை பார்ப்பது? நாம் இறைவனை பார்ப்போம், மனிதனை அன்பு செய்வோம். இன்றும் சுருங்க சொன்னால், மனிதனிலே இருக்கின்ற இறைவனை பார்த்து அவரை அன்பு செய்வோம் என்று அது சொல்லுகிறது. இறைவனுக்கு நாம் எடுக்கின்ற விழாக்களும் ஜபதப முயற்சிகளும் நம்மை மனிதரோடு உள்ள தொடர்பிலே ஈடுபடுத்த வேண்டும். இல்லை என்றால் அது அர்த்தமற்று போய்விடும். தம்முடைய பணி வாழ்க்கையை ஆரம்பித்த ஆண்டவர் இயேசு வாழ்க்கையின் குறிக்கோளை, இலட்சியத்தை நன்றாக எடுத்து சொல்லுகிறார். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 4 இறை சொற்றொடர்கள் 18-19 இவ்வாறு சொல்லுகிறது. ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் நான் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறேன். எளியோருக்கு நற்செய்தி சொல்லவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், குருடர் பார்வை பெறுவர், முடந்தர் நடப்பர், அனைவருக்கும் நற்செய்தியானது அறிவிக்கப்படவும் என்று எடுத்துரைக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பினார் என்று அவர் சொல்லுகிறார். இறைவாக்கினர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமாக உணர்ந்தது இதுதான். ஒரு சூழலிலே வா என்று அழைக்கின்ற இறைவன் அவர்களை போ என்று ஒரு பணி கொடுத்து அனுப்பி வைக்கிறார். வா என்ற அழைத்தலுக்கும் போ என்ற அனுப்புதலுக்கும் இடையே ஒரு அபிஷேகம் இருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு
ஆண்டவருடைய கருவிகளாக அவர்கள் மாற்றப்படுகிறார்கள். இயேசு இதை உணர்ந்தார். ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் நான் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறேன். அழைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும், கிறிஸ்தவனும் கிறிஸ்தவளும், பணியாளர்களாக அழைக்கப்பட்டவர்களும், இறைவாக்கினர்களாக அனுப்பப்பட்டவர்களும், இறை தூதுவர்களாக அழைத்து அனுப்பப்பட்டவர்களும் அபிஷேகம் செய்து அனுப்பப்படுகிறார்கள். எதற்காக அனுப்பப்படுகிறார்கள்? இறை அன்புக்கு அவர்கள் தூதுவர்களாக இருப்பதோடு ஒதுக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், ஓரங்கட்டப்பட்டவர்கள், விலாசமில்லாத வீதியிலே வீசி எறியப்பட்டவர்கள், சகதியென சாக்கடையிலே எறியப்பட்டவர்கள், சமுதாயத்தினுடைய விளிம்பிலே தள்ளப்பட்டவர்கள் அனைவரையும் அன்பு செய்து ஆண்டவருடைய அன்பை அவர்களுக்கு உணர்த்தி அதன் விளிம்புகளிலிருந்து சமுதாயத்தினுடைய மையப்பகுதிக்கு அவர்களை அழைத்து வரப்படுவதற்காகவே. கவலையிலே இருப்போர், கண்ணீரிலே இருப்பவர்கள், சரிந்து போனவர்கள், சோர்ந்து போனவர்கள், நலிந்து போனவர்கள் என்ற வாழ்க்கையிலே விரக்தியின் விளிம்பிற்கு சென்ற மக்களையெல்லாம் இறை அன்பிலே ஒன்றாக அழைத்து வருவதற்காக இவர்கள் அனுப்பப்படுகிறார்கள், அபிஷேகம் செய்து. ஆகவே மனிதனாக படைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு அர்த்தம் உண்டு, பெரிய ஒரு பணி உண்டு. இறைவன் வா என்று அழைத்து நம்மை அபிஷேகம் செய்து போயென்று அனுப்பி வைக்கும்போது கொடுக்கின்ற பணியானது தம்முடைய கருவியாக நம்மை மாற்றுவது. இறை அன்பை எடுத்துச் சொல்லக்கூடிய 2 கால்களாக இறைவன் நம்மை பார்க்கிறார். சோர்ந்து போனவர்களை எல்லாம் தட்டி கொடுத்து அழுகின்ற அழுகுரலை விரலால் துடைக்கின்ற 2 கரங்களாக நம்மை பார்க்கிறார். அன்பிற்காக ஏங்கி தவிப்பவர்களுக்கு அன்பை கொடுக்கின்ற ஒரு பிஞ்சு இதயமாக நம்மை பார்க்கிறார். விரக்தியின் விளிம்பிலே இருப்பவர்களுக்கு, அனாதைகளுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு, யாரும் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் அன்பின் வார்த்தைகளை சொல்லக்கூடிய ஒரு நாவாக நம்மை இறைவன் பார்க்கிறார். உலகத்திலே நடக்கின்ற அவலங்களை, சீர்கேடுகளை எல்லாம் பார்த்து சீரான கோடுகளை அவர்களுக்கு சுட்டி காட்டக்கூடிய 2 கண்களாக நம்மை இறைவன் பார்க்கிறார். இறைவனுடைய அன்பு கருவிகளாக நம்மை அவர் அனுப்பி வைக்கும்போது ஆண்டவர் செய்த அதே பணியை தொடர்வதற்காக நாம் அனுப்பி வைக்கப்படுகிறோம். பெற்றிருக்கின்ற கொடைகள், பெற்றிருக்கின்ற அறிவு, ஆற்றல், ஆக்கப்பூர்வம் அனைத்தும் ஆண்டவருக்காகவே செலவிடுவதற்காக, பிறருடைய வாழ்க்கையை வளப்படுத்துவதற்காக நாம் அனுப்பப்படுகிறோம். எவ்வாறாக தேங்கி கிடக்கின்ற குட்டை துர்நாற்றம் அடிக்குமோ அதை போன்று தேங்கி கிடக்கின்ற செல்வங்கள், தேங்கி கிடக்கின்ற திறமைகள், தேங்கி கிடக்கின்ற அறிவு, ஆற்றல், நேரம் இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை தேக்க நிலைக்கு இட்டு செல்லும், வளர்ச்சிக்கு வழிகோலாது. நாம் பெற்றிருக்கின்ற அனைத்தும் ஒரு வழியாக ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால் மறு வழியாக அது பிறருடைய வாழ்க்கையை வளப்படுத்துவதற்காக சென்று சேர வேண்டும் என்பதற்காகவே. ஆகவே பெற்றிருக்கின்ற கொடைகளெல்லாம் பிறருக்காக நாம் பகிர்ந்து கொடுப்பதற்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இதைத்தான் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 10வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. நாம் கடவுளின் கை வேலைப்பாடு, நற்செயல் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வாறு நற்செயல்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்வு நம்முடைய உடல் வழியாக நன்மை செய்வதற்காகவே. ரிச்சர்ட் வில்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில கவிஞன் இதை அருமையாக சொல்லுகிறான். எப்பொழுதும் நன்மையை செய்து கொண்டிரு. அது எங்கு யாருக்கு ஒரு வரப்பிரசாதமாக மாறுமோ உனக்கு தெரியாது. ஆனால் உன்னுடைய நன்மை இன்னொருவனுக்கு வரப்பிரசாதமாகவே மாறும். எவ்வாறாக கலங்கரை விளக்கம் தன்னுடைய ஒளிக்கீற்றுக்களை எப்பொழுதும் விட்டுக்கொண்டே இருக்கிறதோ, ஆழ்கடலிலே தத்தளித்து கொண்டிருக்கின்ற பயணத்திலே தடுமாற்றத்தை அடைந்த, கடல் பயணத்திலே
தத்தளித்து கொண்டிருக்கின்ற அவனுக்கு கரை சேரக்கூடிய ஒரு கருவியாக அந்த கலங்கரை விளக்கம் மாறுமோ? அதை போன்று வாழ்க்கையிலே விரக்தியின் விளிம்பிலே வந்த ஒரு மனிதனுக்கு உன்னுடைய நன்மை கரை சேர்க்கும் ஒரு மருந்தாக அவனுக்கு உதவும். ஆகவே எப்பொழுதும் நன்மையை செய்து கொண்டிரு. அது எங்கு யாருக்கு ஒரு வரப்பிரசாதமாக மாறும் என்று உனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக அவனுக்கு ஒரு அருளாக அது மாறும். மலையிடுக்குகளிலே உற்பத்தியாகின்ற நதியானது சலசலத்து ஓடுகின்ற அந்த நீர்வீழ்ச்சி எப்பொழுதும் ஓடிக்கொண்டிருப்பது போல நீயும் நன்மை செய்து கொண்டிரு. எங்கு வறட்சியான ஒரு இடத்திலே தாகத்தால் துவண்டு போன ஒரு மனிதனுக்கு தாகத்தை தணிக்கின்ற குளிர்ந்த தண்ணீராக மாறும் என்று உனக்கு தெரியாது, அந்த நீர்வீழ்ச்சிக்கு தெரியாது. ஆனால் தாகத்தால் துவண்டு போன ஒருவனுடைய தாகத்தை தணிக்கின்ற தண்ணீராக மாறும்போது அது ஒரு வரப்பிரசாதமாகவே மாறுகிறது. ஆகவே நீயும் எப்பொழுதும் நன்மையை செய்து கொண்டிரு. அது எங்கு யாருக்கு ஒரு வரப்பிரசாதமாக மாறும் என்று உனக்கு தெரியாது. ஆனால் நீ செய்கின்ற அனைத்து நன்மைகளும் பிறருக்கு வரப்பிரசாதமாகவே மாறும். இறைவன் நம்மை ஒரு கருவியாக படைத்திருக்கின்றார் என்றால், தம்முடைய உகந்த கருவியாக படைத்திருக்கின்றார் என்றால், வாழ்க்கையிலே அர்த்தத்தை சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. பகிர்ந்துண்ணும் போது நாம் பெறுகின்ற கொடைகள் பல மடங்காக பெருகுகின்றன. அதை தேக்கி வைக்கும்போது தேக்க நிலையிலே அது துர்நாற்றம் அடிக்கின்ற, வளர்ச்சிக்கு வழிகோலாது அழிவுக்கு இட்டு செல்லுகின்ற ஒரு பொருளாகவே, நச்சு பொருளாகவே அது மாறுகிறது. கவிஞன் ஒருவன் அழகாக உணர்ச்சி வசப்பட்டு சொல்லியிருப்பான், அரண்மனையிலே கட்டிலாக தொட்டிலாக இருக்கக்கூடிய அந்த மரங்களாக இருப்பதை விட ஒரு ஏழையுடைய வீட்டிலே அடுப்பெரிய பயன்படுத்துகின்ற சுள்ளியாக இருப்பதிலே வாழ்க்கையில் அர்த்தமுண்டு என்று. பட்டு மெத்தையை அலங்கரிக்கின்ற, அரச மாளிகையை அலங்கரிக்கின்ற பட்டு துணியாக இருப்பதை விட காயப்பட்டு கதறுகின்ற ஒருவனுடைய காயத்தை ஆற்றுகின்ற கதர் துணியாக இருப்பதிலே அர்த்தமுண்டு என்று சொல்லுகிறான். அழகு சேர்க்கக்கூடிய களிம்பாக, உயர்குல பெண்டிருடைய முகத்திலே தேய்க்கக்கூடிய அந்த களிம்பாக இருப்பதை விட காயத்தை ஆற்றுகின்ற ஒரு களிம்பாக இருப்பதிலே எவ்வளவு அர்த்தமுண்டு என்று. நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை பிறருக்காக நாம் பயன்படுத்தும் போது ஆயிரம் அர்த்தம் உண்டு. இளைஞன் ஒருவன் வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு மடங்கி வரும்போது தெருகோடியிலே ஒரு பிச்சைக்காரியை பார்த்தான். மிகவும் அருவருப்பாக இருந்தது. ஒரு முறை பார்த்துவிட்டு இரண்டாவது முறை அவளை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுடைய உள்ளத்திலே தோன்றவில்லை. தூரே பார்த்துவிட்டு வீட்டிற்கு வந்தான். அன்பு மனைவி, அருமை குழந்தைகள் அவரை வரவேற்று குளிப்பதற்கு மாற்றுவதற்கு உள்ள மாற்று துணிகள், மேஜையை அலங்கரித்த ருசியான தின்பண்டங்கள் இவற்றையெல்லாம் அவனுக்காக ஏற்பாடு செய்து வைத்திருந்தார்கள். மேஜையிலே அமர்ந்து உண்டு கொண்டிருக்கும் போது கூட அவனுடைய எண்ணத்திலிருந்து இந்த பார்த்த அருவருப்பான பிச்சைக்காரியை அவனால் அகற்ற முடியவில்லை. உள்ளத்திலே கோபம் வருகிறது, கொந்தளிப்பு வருகிறது. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நீர் ஈவு இரக்கம் இல்லாதவர், இந்த ஏழை பிச்சைக்காரி மட்டில் நீர் என்ன செய்தீர்? அவளுடைய வாழ்க்கையை வளப்படுத்துவதற்காக, அவளுக்கு தேவையான உணவு, உறைவிடம், உடை கொடுப்பதற்காக நீர் என்ன செய்தீர் என்று அவனுடைய ஆதங்க குரலை எழுப்புகிறான். அவனுடைய இதயத்தினுடைய அடித்தளத்திலே ஒரு குரல் ஒலிக்கிறது, அதற்காக நான் உன்னை படைத்தேன் என்று. ஆம் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு எங்கெல்லாம் வறுமை இருந்ததோ, எங்கெல்லாம் பிணி இருந்ததோ, எங்கெல்லாம் நோய் நோக்காடுகள் இருந்ததோ, எங்கெல்லாம் பசி பட்டினி இருந்ததோ, அங்கெல்லாம் நிவர்த்தி செய்ய, நிவாரணமாக நம்மை அனுப்பி வைத்திருக்கிறார். ஆகவேதான் மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 35 உள்ள வசனங்கள் வழியாக நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார். நான் பசியாக இருந்தேன், எனக்கு உண்ண கொடுத்தீர்கள். நான் தாகமாக இருந்தேன், எனக்கு குடிக்க கொடுத்தீர்கள். ஆடையின்றி இருந்தேன், என்னை உடுத்தினீர்கள். அனாதையாக இருந்தேன், சிறையிலே இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள்.
கைவிடப்பட்டவனாக இருந்தேன், என்னை தேற்றினீர்கள். சின்னஞ்சிறிய இவர்களுக்கு நீங்கள் செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் தம்மை இந்த சிறியவர்களோடு, நலிந்தவர்களோடு, சமுதாய விளிம்பிலே எறியப்பட்டவர்களோடு தம்மை ஒப்புமைப்படுத்தி ஆண்டவர் சொல்லும்போது, நாம் ஆண்டவருடைய அன்பு பணிக்காகவே அனுப்பப்பட்டிருக்கிறோம். எங்கெல்லாம் தேவை என்று சொல்லுகிறோமோ அங்கே சென்று தேவையை செய்யக்கூடிய அந்த அன்பின் இலக்கணத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். இதை அன்னை மரியாள் நமக்கு அழகாக சொல்லுகிறார். அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்று அவருக்கு எடுத்துச் சொன்னபோது கெப்ரியேல் தூதர் ஆண்டவருடைய தாயாகின்ற பேற்றினை பெற்ற பெண்மணியாக அதை ஒரு பெருமையாக அவர் நினைக்கவில்லை. மாறாக ஓடோடி சென்று தொலைநாட்டிலே இருக்கக்கூடிய உறவினரான எலிசபெத்திற்கு பணிவிடை புரிவதில் அதன் அர்த்தம் இருக்கிறது என்பதை அன்னை மரியாள் உணர்ந்து கொள்கிறார். பிறருக்கு பணி செய்து வாழ்வதே நம்முடைய கிறிஸ்தவ அழைத்தலின் அடிப்படை அஸ்திவாரம். இதில் ஏராளமான தியாகங்கள் பொதிந்து கிடக்கிறது. அன்னை தெரசாள் சொல்வாள், ஒரு தொழில் நோயாளியை $1000 நீ கொடுத்தால் கூட நான் உற்று பார்ப்பதற்கு எனக்கு தைரியமில்லை. ஆனால் அந்த தொழுநோயாளியிலே ஆண்டவர் இயேசுவை நான் பார்க்கும்போது, அவருடைய பாடுகள் படுகின்ற, கஷ்டப்படுகின்ற முகத்தை நாம் பார்க்கும்போது, அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு புண்களுக்கு களிம்பு தேய்த்து அவனை குணப்படுத்துவதற்கான அந்த தைரியம் எனக்கு கிடைக்கிறது என்று தம்முடைய பணி வாழ்க்கையினுடைய அந்த சாராம்சத்தை அன்னை தெரசாள் நமக்கு சொல்லுகிறார். இதில் ஏராளமான தியாகங்கள் பொதிந்து கிடக்கிறது. எல்லாம் இருக்கிறது என்று பிறருக்கு உதவி செய்வதிலே அர்த்தமில்லை. விதவையினுடைய செப்பு காசை போல இல்லை என்று சொல்லக்கூடிய, வாழ்விற்கு ஆதாரமாக இருக்கின்ற அந்த சிறு உதவியை ஆண்டவருக்காக நாம் செய்யும்போது, பிறருக்காக செய்யும்போது அது நம்முடைய வாழ்க்கையையும் வளப்படுத்துகிறது. நோயாளி ஒருவன் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்தான். பக்கத்திலே இருக்கக்கூடிய படுக்கையிலே இருப்பவர்கள் அவர்களுடைய வியாதி வருத்தத்தினால் கதறி அழுது கொண்டு இருந்தார்கள். இவன் அவ்வப்போது தன்னுடைய படுக்கைக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய சன்னல் வழியாக வெளியே பார்த்துவிட்டு தெருவிலே குழந்தைகள் விளையாடுவதை வர்ணிப்பான். அங்கே நடக்கக்கூடிய வேடிக்கைகள், கேளிக்கைகளை எல்லாம் இங்கே சொல்லுவான். திருமண ஊர்வலம் வருகிறது என்று இவர்களுக்கு சொல்லுவான். அங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் எடுத்து சொல்லி இவர்களுடைய அந்த வேதனையை தணிப்பதற்கு அவன் உறுதுணையாக இருந்தான். ஒரு நாள் அவன் இறந்து அவனை அந்த இடத்திலிருந்து எடுத்து சென்றார்கள். பக்கத்திலே படுக்கையிலே இருந்த ஒருவன் செவிலியரை நோக்கி, அன்னையே, அந்த சன்னலுக்கு பக்கத்திலே உள்ள படுக்கையிலே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடும். எவ்வாறு அங்கு படுத்திருந்தவன் சன்னல் வழியாக வெளியே பார்த்து வேடிக்கைகளை, கேளிக்கைகளை, விளையாட்டுக்களை, வித்தைகளை எல்லாம் சொல்லி எங்களுடைய வேதனையை மறக்க வைத்தானோ அதை போன்று நானும் பார்த்து இங்கே இருக்கக்கூடிய சக நோயாளிகளுடைய வேதனையை தணிப்பதற்கு நான் ஆவண செய்ய வேண்டும் என்று அவன் கேட்கிறான். செவிலியருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த படுக்கையிலே படுத்திருந்தவனா சன்னல் வழியாக வெளியே பார்த்து உங்களுக்கு நடக்கக்கூடிய வேடிக்கைகளையும் கேளிக்கைகளையும் எடுத்து சொன்னான். அவன் ஒரு விபத்திலே சிக்குண்டு 2 கண்களையும் இழந்து, கண்கள் சிறு சிறிதாக அழுகி நெருப்பிலே போட்ட புழுவன துடித்து கொண்டிருக்கக்கூடிய அதிகமான வேதனையை பட்டு கொண்டிருந்த அவனா உங்களுக்கு அங்கே நடக்கக்கூடிய வேடிக்கைகளையும் கேளிக்கைகளையும் சொன்னான். இரண்டாவதாக, அந்த சன்னலானது எந்த நகர்ப்புறத்தையோ ஊர்புறத்தையோ தெருவையோ நமக்கு காட்பதுவில்லை. பக்கத்திலேயே அமைந்திருக்கின்ற அந்த கட்டடச் சுவரை மட்டும்தான் அந்த சன்னல் வழியாக பார்க்க முடிகிறது என்று. அப்பொழுதுதான் அனைவரும் உணர்ந்தார்கள், தன்னுடைய வேதனையை பொருட்படுத்தாது, தான் இறக்கப் போகிறேன் என்ற சூழ்நிலையிலும் கூட அவன் மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று, அவர்களுடைய வேதனையை தணிக்க வேண்டும் என்று அவன் எடுத்துக்கொண்ட முயற்சி, அவன் எடுத்துக்கொண்ட தியாகம் அவர்களுக்கு புரிந்தது.
ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய பணி வாழ்க்கையிலே ஏராளமான தியாகங்கள் பொதிந்து கிடக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் தியாகத்தை கொண்டு நம்முடைய இந்த பணி வாழ்க்கையை நாம் அழகூட்டுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பணி வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தத்தை சேர்க்கும். ஆண்டவர் இயேசு ஏசாயாவுக்கு எழுதிய ஆண்டவர் இயேசு நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார் ஏசாயா வழியாக, என்னுடைய உள்ளங்கைகளிலே உங்களை பொறித்து வைத்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்ற இறைவனை, அவருடைய அவதாரத்தை இயேசுவிலே பார்க்கிறோம். காற்றோடு காற்றாக அடித்துச் செல்லப்படுகின்ற மணற்தரியிலே நம்முடைய பெயர்கள் எழுதப்படவில்லை. அது மாய்ந்து போகும், மறைந்து போகும். ஆனால் உள்ளங்கைகளிலே செதுக்கி வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். செதுக்கி வைப்பது என்பது ஒரு கல்வெட்டிலே செதுக்கி வைப்பதைப் போல எந்த காலத்திலும் அழிந்து போகாது, இயற்கையின் சீற்றத்திலும் அழிந்து போகாது, அப்படியே இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே ஆண்டவர் நம்மை பொறித்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை அவருடைய உள்ளங்கைகளிலே பொறித்து வைத்திருக்கின்றார் என்றால் இயேசுவின் பிரதிபலிப்புகளாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி எப்பொழுதும் நன்மையை செய்து கொண்டிருக்கவே இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். நன்மையை செய்ய காலங்கள் கிடையாது, நேரங்கள் கிடையாது. நன்மை செய்வதிலே பெரிது என்று இல்லை, சிறிது என்று இல்லை. சாதாரணமான நிகழ்வுகளை அசாதாரணமான நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவருக்காக நாம் செய்யும்போது அவையெல்லாம் பெரிய காரியங்களாக மாறுகிறது. நம்முடைய பிறரன்பு பணி பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று எண்ணுவது அல்ல. சாதாரணமாக பார்க்கிறோம், நம்முடைய படுக்கை அறையிலே இருக்கக்கூடிய சிறிய விளக்கு இரவிலே நாம் தடுமாறி கீழே விழாமல் இருப்பதற்காக நமக்கு உதவுகிறதே தவிர, வெளியே இரவையும் பகலாக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த பெரிய விளக்கு, அதன் வெளிச்சம் நமக்கு உதவுவதில்லை. நம்முடைய 4 அறைகளுக்குள் உள்ளே நாம் செய்யக்கூடிய சின்னஞ்சிறு காரியங்கள் நிச்சயமாக இறைவனுக்காக பெரிய தியாகத்தை மேற்கொண்டு இறையன்பிற்காக செய்யும்போது பெரிய காரியங்களாகவே மாறுகிறது. இவ்வாறாக நாம் செய்யக்கூடிய பிறரன்பு பணி நமக்கு ஒரு சுமையாக இருக்கக்கூடாது, ஒரு சுகமாகவே இருக்க வேண்டும். சிட்டுக்குருவி அழகாக தோகை விரித்து ஆடுகின்ற மயிலை பார்த்து, ஐயோ உன்னுடைய தோகை உனக்கு சுமையாக இருக்கிறதே என்று சொல்லக்கூடும். ஆனால் அந்த மயிலுக்கு அது விரித்தாடுகின்ற அழகான அந்த தோகை அதனுடைய அழகு, அதனுடைய சுகம், சுமையல்ல. நகர்ந்து செல்லுகின்ற நத்தை தன்னுடைய தோளிலே சுமந்து செல்லுகின்ற அந்த கலசம் அதற்கு ஒரு சுமையல்ல, அதனுடைய இருப்பிடம், அதனுடைய சுகம். காலையிலே மலர்கின்ற அந்த மலரானது தன்னிலே சுமந்து இருக்கின்ற அந்த பனித்துளி அதற்கு ஒரு சுமையல்ல, அதன் அழகு. ஆகவே பிறரன்பு பணிகளால் நம்மை அலங்கரித்து கொள்ளும்போது அது நமக்கு சுமையல்ல, சுகம். அது நம்முடைய கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவள் என்று சொல்லக்கூடிய அழகு. பிறரன்பு பணிகளால் நம்மை நிறைத்து கொள்ளுவோம், நம்மை அலங்கரித்து கொள்ளுவோம். ஆண்டவர் தருகின்ற ஒவ்வொரு கொடையும் பிறருக்காக பயன்படுத்தும் போது அது பன்மடங்காக மாறுகிறது. நம்முடைய நேரங்கள், திறமைகள், அறிவு, ஆக்கப்பூர்வம் அனைத்தும் நம்முடைய வளர்ச்சிக்கும் பிறருடைய வளர்ச்சிக்கும் பயன்படும் போது அதிலே 1000 அர்த்தம் உண்டு, அதிலே ஆசீர்வாதம் உண்டு. இறைவன் அங்கே வாழ்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். உம்முடைய சாயலாக படைத்து எங்களை வழிநடத்துகின்ற அன்பின் தேவனே, இந்த வாழ்க்கைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
பார்க்கின்ற 2 கண்களையும், நடக்கின்ற 2 கால்களையும், தொட்டு உணர்கின்ற 2 கைகளையும், உமது வார்த்தைகளை பேசுகின்ற நாவையும் எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய அன்பு கருவிகளாக எங்களை மாற்றும். பிறரன்பு பணியிலே ஈடுபடுகின்ற கரங்களாக, கால்களாக, கைகளாக, இதயமாக, கண்களாக, செவிகளாக எங்களை மாற்றும். எங்கெல்லாம் அவநம்பிக்கை இருக்கிறதோ, எங்கெல்லாம் அவிசுவாசம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் நோய் நோக்காடுகள், பிணிகள், விரக்தி இருக்கிறதோ, அங்கெல்லாம் உம்முடைய அன்பின் தூதுவர்களாக நாங்கள் செல்ல எங்களுக்கு அருள் கூறும். முன்னின்று எங்களை வழிநடத்தும், பின்னின்று எங்களை தாங்கிக் கொள்ளும். எங்களை நிறைவாக ஆசிர்வதியும். ஆமென்.